ஹாய்ங்க. எங்கள் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குன்னா, இது அம்மா வந்து ஃப்ரைடே கொண்டு வந்தாங்க. ஆனால் கல்யாணத்துனால என்னால் கட் பண்ணி வைக்க முடியல. அப்படியே போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் காஞ்சு போச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து ஒரு சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இரும்பு சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இன்னொரு சீக்ரெட்டும் இருக்குது. யார் யார் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ அவங்க இந்த முருங்கைக்காயை சாப்பிட்டிங்கன்னா தாய்ப்பால் நல்லா சுரக்குமா. இது வந்து எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க. தம்பிக்கு தாய்ப்பால் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் சாப்பிட்டு அதிகமாக தாய்ப்பால் சுரக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் மேக்ஸிமம் இதை வந்து அடிக்கடி நான் முருங்கைக்காய் சாப்பிடுவேன். நீங்களும் யாராவது தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி இருந்தால் முருங்கைக்காய் சாப்பிடுங்க, கண்டிப்பாக தாய்ப்பால் ஊறும். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா வாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து முருங்கைக்காய் வந்து அருவாமனையில் அறுக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக காஞ்சு போயிட்டனால கத்தியில் அறுக்க முடியாது அப்படின்னால முருங்கைக்காய் வந்து நான் அருவாமனையில் அரிஞ்சிட்ருக்கேன். எது எது காயாமல் அப்படியே பச்சையாக இருக்குதோ அதை மட்டும் கட் பண்ணி போட்டு எவ்வளோ தூரம் காஞ்சிச்சோ அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுடுவேன். இது மாதிரி எல்லா முருங்கைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டை தூக்கி போட்டு காஞ்சி போனதை இவ்வளோ முருங்கைக்காய் மீதி வந்துருந்துச்சு. அம்மா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. இது தேவையான விலையை மட்டும் பாக்ஸில் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். மீதியை வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து முருங்கைக்காய் குழம்பு வச்சுக்கலாம், அப்படியே தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுக்கலான்னு மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு வாக்கில் அருவாமனையிலே வெங்காயமாக உரிச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சிட்ருந்தேன். வெங்காயம் பூண்டு எல்லாமே. இது குட்டி வெங்காயம் ரொம்ப காஞ்சி போயிடுச்சு, நான் வாங்கி வச்சு அதனால் ரொம்ப சுருங்கிடுச்சு. அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு முருங்கைக்காயில் எண்ணெய் கடுகு இதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி போட்டு வதக்கி விட்டுட்டு முருங்கைக்காவை எடுத்து போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது அப்படியே கூட்டு மாதிரி. இது என்ன கூட்டுனா புளியும் ஊற்றலை, பருப்பும் போடலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து சாம்பார் தூள் இருந்துச்சு, சாம்பார் தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், அப்புறம் கரம் மசாலா தூள். வீட்டில் எந்தெந்த தூள் இருக்கோ அந்தந்த தூளில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.